ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைகை சுவை கிச்சன். இதாரு சுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கல்யாண முருங்கை இல்லைனா முள்ளு முருங்கை. அதை வச்சு நம்ம ஒரு வடை பண்ண போகிறோம். இந்த வடை பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரை காஃப், உங்களுக்கு நாள்பட்ட சளி, இருமல் இந்த மாதிரி இருக்கிறத கம்ப்ளீட்டாக உங்களுக்கு க்யூர் பண்ணும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா மதுரையில் ஸ்ட்ரீட் சைடில் உங்களுக்கு நீங்கள் நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கான ஒரு ஸ்பெஷல் பொடி கொடுப்பாங்க. அது ஃபுல்லாமே மூலிகையினால் செஞ்சது. நம்ம இந்த முள்ளு முருங்கையில் செய்கிற வடையும் அந்த பொடியும் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற எப்பேற்பட்ட இருமல், சளி, அதுக்கப்புறம் இந்த சோர் த்ரோட்டு, இது எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். நீங்கள் அதை வீக்லி 2 days எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆகும். ஸோ நம்ம காஃபெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே அதோட மாற்றங்கள் தெரியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம வடை செய்கிறதுக்கு நான் இட்லி அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக சாப்பாடு அரிசி கூட எடுத்துக்கலாம். 1/4 கப்பு பச்சரிசி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் முள்ளு முருங்கை இலை 10லேருந்து 15, மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் தேவையான அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இட்லி அரிசியை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி சேர்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஊற வச்சுருங்க. தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம், 2லேருந்து 3 மணி நேரம் ஊறுனா போதும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதுதான் முள்ளு முருங்கை. இதை கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு அரச மரம் இலை மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். இதில் இருக்கிற நடு நரம்புகளை மட்டும் எடுத்துடலாம். அந்த நரம்பை எடுக்கிறனால என்ன ஆகுனா உங்களுக்கு அந்த மாவில் திப்பி திப்பியாக இருக்காது. நம்ம இந்த முத்துனை இலையாக இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக நரம்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இலையை சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கோங்க. அதே இது இளம் இலைய இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மிக்சியில் கொஞ்சம் அரைப்பட்டுரும். ஸோ இந்த இலை பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 இலை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தி இலையும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா இந்த இலை சூடு. ஸோ இந்த மாதிரி நரம்பை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு நல்ல மருத்துவ குணம் இருக்கும். ஸோ நான் இப்போ எல்லா இலையும் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சதும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதில் மிளகோட காரம் தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்குவோம். இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இலையும் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் மருந்துக்கு அப்படின்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உப்பு போடாதீங்க. இல்லை நம்ம வடை மாதிரி ஒரு ஸ்நாக்காக சாப்பிட்றோன்னும் போது உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் தண்ணி சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பூரி மாதிரி புஃப்னு வராது. ஸோ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம அந்த இலையை சேர்த்து அரைக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான க்ரீன் கிடைக்கும். இப்போ நம்ம மாவு பார்த்திங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வரும். பாருங்கள் மாவு எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாது. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டும் போது ஒட்டாது. இப்போ நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் வேணால் சேர்த்துக்கோங்க கையில். ஸோ இந்த மாதிரி மாவை எடுத்து அதை ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நல்லா ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு அதை சின்னதாக தட்டி எடுக்க போகிறோம். இது ரொம்ப பெருசாக பூரி மாதிரி பண்ண வேண்டாம். சின்ன சின்ன பானிபூரி இருக்குல்ல, அந்த அளவுக்கு செஞ்சால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப மெல்லிசாவும் தட்ட வேண்டாம். மெல்லிசா தட்டுனீங்கன்னா தட்டை மாதிரி ஆகிடும். இதோட திக்னஸ் இந்த மாதிரி இருக்கணும். பார்த்துக்கோங்க, இவ்வளோ திக்னஸ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த பூரி மாதிரி உப்பி வரும். ஸோ நம்ம வடைக்கு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நான் தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க போகிறோம். நான்
எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடாக இருக்குது. அந்த சூடான எண்ணெயில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் 2 3 அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கரண்டியை வச்சு இப்படி அமுத்தி விடுங்க. பாருங்கள், இது பூரி மாதிரி நல்லா புஃப் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இன்னொரு பூரியை வந்து போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாது. இப்போது நம்ம வடை வந்து எடுத்தாச்சு. இது உங்களுக்கு மேலே வந்து லைட்டாக ப்ரௌன் ஆகும். அந்த சமயத்தில் நீங்கள் அந்த வடையை எடுத்துருங்க. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹாட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்க பூரியெல்லாம் வந்து ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். இது வந்து அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தான் இருக்கும். இதை நீங்கள் ரோட் சைடு ஸ்ட்ரீட்டில் எங்கே போனாலும் மதுரையில் வந்து கிடைக்கும். இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஆரோக்கியமானது. அதே மாதிரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு ரொம்ப ஆயில் வேண்டாம், பூரியாக ஃப்ரை பண்ண வேணான்னும் போது தவாவில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதை ஃபுல்லாக நல்லா நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சுருக்க வடையை வந்து நீங்கள் அடை மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு தட்டி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு இதை வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணுங்கள். இதோ இது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வெந்து அதோட கலர் வந்து மாறி இருக்குது. ஆனால் இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அதோட மருத்துவ குணம் கம்ப்ளீட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலரில் ஸ்பாட்ஸ் தெரியும் சப்பாத்திக்கு வர மாதிரி. இதை நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ முள்ளு முருங்கை அடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அந்த வடைக்கு மேலே ஒரு பொடி தருவாங்க, அதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன், நீங்கள் இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயை அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் வந்து உளுந்தம்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். வெறும் சட்டியில் வறுத்து எடுக்க போகிறோம். நம்ம இதில் சேர்க்குற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கணும். அது கூடவே சீரகம், அதுக்கப்புறமா மிளகு. ஸோ இப்போ நம்ம மிளகா வத்தல் சேர்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2லேருந்து 3 சேருங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகு சேர்த்துருக்கோம். இப்போ திப்பிலி சேர்க்க போகிறோம். இது கூடவே சித்தரத்தை சேர்க்க போகிறோம். அதனால் நம்ம ஏற்கனவே மாவுலையுமே மிளகு சேர்த்துருக்கோம். அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த பொடி வந்து நல்லா வறுத்துட்டு கூலானதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். இதோ நல்லா இட்லி பொடி பதத்துக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வடை வந்து ரெடி ஆயிடுச்சு, முள்ளு முருங்கை வடை. இது கூட இந்த பொடியை வந்து இப்படி தூவிட்டு சாப்பிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு நாள்பட்ட சளி, இருமல் இது எல்லாத்தையுமே வந்து க்யூர் பண்ணிடும். அதே மாதிரி உங்களுக்கு மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து க்யூர் பண்ணிடும். இந்த பொடியை அந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நல்லா பூரி மாதிரி வெளியே நல்லா புஃப்னு உள்ளே வந்து நல்லா ஹாலோவாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வைகை சுவை, இது அறுசுவைகளின் சங்கமம்.